அசிரியர்களை குறித்து கேள்விப்பட்ட யோனா அவங்க கால் வைக்கவே பயந்துட்டார். நாக்கு அறுத்துருவானுங்க, கட்டம் கொண்டிடுவானுங்க, கை 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 விரலை வெட்டிடுவானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் போகிறது. யோனாவுடைய புஸ்தகத்தை நாம் இப்போது எடுத்துக்கொள்வோம். பாருங்க, யோனா போன கப்பலில் தள்ளாட்டம் நடக்கும்போது யோனா ஸ்ட்ராங்காக ஆண்டவரை மறுதளிக்கல. பாருங்க, யோனா 1:10 என்ன சொல்றாரு? 9:10 நான் எபிரேயர் சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவன் அப்படின்ட்டார். கப்பலில் இருந்து எல்லாருக்கிட்டே நான் எபிரேயனுங்க, எபிரேய வம்சத்தை சேர்ந்தவன். அதுவும் எப்படி சொல்றாரு பாருங்க, சமுத்திரத்தையும் பூமி இதெல்லாம் அவர் தான் படைச்சார். அப்போ நல்ல ஒரு விசுவாசி பார்த்தீங்களா யோனா. அப்புறம் அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவர் என்று தங்களுக்கு அறிவித்ததால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். என்னதான் நமக்கு பயபக்தி இருந்தாலும், ஆண்டவர் மேலே பயம் இருக்கும்போது இருந்தாலும், ஒரு சில ப்ராப்ளங்கள் நாம் சந்திக்கும் போது நமக்கு பயம் வந்தா இல்லையா? அந்த பயம்தான் யோனா. நானும் பயப்படுவேன். சில விஷயம் வரும்போது என்னதான் தைரியம், என்ன ஆண்டவர் எப்படி முடியும்னு தெரியல, பயமாக இருக்குது, பயமாக இருக்கேன்னு நிறைய விஷயத்தில் நாம் பயந்து முடியும். இருந்தாலும் கடைசியாக சரி ஆண்டவர் செய்வார், எப்படியாவது நடத்துவார் அப்படின்னு தான் நாம் மறுபடியும் அவருக்குள்ளாடி வந்துடுவோம். அதே தான் இவரும். ஆனாலும் ஒருவேளை அவங்க பிடிப்பானுங்களோ, நம்ம பிடிச்சி கட்டியிருப்பானுங்களோ அப்படிங்கிற பயம் யோனாவுக்குள் அதிகமாக இருந்தது தெரியுமா. அப்புறம் பாருங்க, யோனா மீனுக்கு வயிற்றுல இருந்து ஜபிக்கிறார் பாருங்க. 2:1 அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். பாதாளன்னு சொன்னால் மீனுக்கு வயர சொல்கிறாரு. நான் மீனுக்கு வயரும் அது பெரிய மீனானதுனால ரொம்ப அடியில் போகும். அந்த மீன் பெரிய மீனெல்லாம் மேலே மிதக்காது, ரொம்ப அடியோளத்தில் போய் இருக்கும். அதனால தான் அவர் சொல்கிறாரு நான் பாதாளத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு. நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீ என் சத்தத்தை கேட்டீர் அப்படின்னு சொல்கிறாரு. யோனா உண்மையிலே சரியான விசுவாசம், சரியான ஃபெய்த். கடைசியில் யோனாவை எல்லாரும் பார்க்குற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, யோனா பெரிய ஒரு மீன் திடீர்னு கரையில் வந்துச்சு, கக்கி விட்டோன்னு எல்லாருமே பார்த்தாங்க. அந்த பார்த்த போய் சொன்னாங்க ராஜா அரண்மனையில். அப்போ ராஜாவாக இருந்தவருக்கு பேர் இந்த பைபிளில் இல்லை. அவருக்கு பேர் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அவருக்கு பேர் ஹதத் நிராரி. என்ன பேர்? நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. ஹதத் நிராரி 3 ஹதத் நிராரி. அவர் என்ன பண்ணிட்டாரு, கேள்விப்பட்டோன்னு மீனுக்கு வயிற்றில் கடவுள் போல் தோணுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வருஷம் அவருடைய காலம் வரையிலும் நினிவேயின் பட்டணத்தார் மனம் திரும்பினார். அல்லேலூயா. அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். தேவனாகிய கர்த்தரை புரிந்து கொண்டார்கள். அதில் ஒரு குரூப் இருக்குது. அதனால தான் இயேசுப்பா சொல்லும்போது நினிவேயின் பட்டணத்தார் எழும்பி நின்று என்ன யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இப்போ இயேசுப்பா தன்னை பற்றி சொல்லி யோனாவில் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆகையினால் ஞாயிற்றுக்கு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மீது குற்றம் சுமத்துவார். அப்போ நினிவேல ஒரு குரூப்பு அந்த யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு கொஞ்சம் மாறினவங்க ஆண்டவருடைய கஸ்டடியில் இருக்கிறாங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஏன் கர்த்தருடைய கஸ்டடியில் இருக்கிறாங்க. நீங்களும் தானே அப்படி தான் இந்த பூமியை விட்டு போகும்போது அவருடைய கஸ்டடியில் போய் உட்காந்துருப்பாங்க. சாத்தானுடைய கஸ்டடியில் இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா, எப்போ உள்ள கதையை எப்போ ஆண்டவர் திரும்ப சொல்கிறார். கிமு 800 உள்ள விஷயத்தை இயேசு கிறிஸ்து திரும்ப சொல்கிறார். ஏன் கர்த்தருடைய கஸ்டடியில் அங்கே நினிவேயின் மக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஓகே, அதுதான் உண்மை. சரி, இப்போ நம்ம யோனாவை கொடுத்து வருவோம். யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு அவர் சொன்னார் 3 நாளில். யோனா 3 நாளில் சொல்கிறார், இன்னும் 40 நாள் உங்களுக்கு டைம், மரம் திரும்பலைன்னா நினிவே அழிஞ்சிரும் அப்படின்னாரு. 40 நாள் டைம் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். 3:4 அது இருக்குது. யோனா 3:4 இருக்குது. கர்த்தரும் மனம் மாறினார். 3:10 யோனா 3:10 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணிட்டார், அவங்களுக்கு அந்த காலத்தில் செய்ய வேண்டிய அந்த தீங்கை செய்யாதபடிக்கு கர்த்தர் மனம் மாறினார். இந்த யோனா சொன்ன தேவனை அந்த காலத்தில் அந்த மக்கள் நம்பினது ரொம்ப ஆச்சரியம். ஆனால் அவர்கள் இந்த யோனாவுடைய இறப்புக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் ஒரு மீன் வடிவில் ஒரு தெய்வத்தை செஞ்சு வச்சு வணங்க ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக நினிவே பட்டணத்தினுடைய மெயின் சாமி என்லி அசூர் தான் மெயின் கடவுள்.
ஏன்னா அசுர் தான் பூமியை படைச்சார். அசுர் அவருடைய கோத்திர பிதா. அந்த அசீரியர்களுக்கு எல்லாருக்கும் தலைவன் அவர் தான். அதனால அசுர தெய்வமாக்கி அசுர் இஸ்தா இந்த தெய்வங்கள் எல்லாம் விட்டு பாதி காலங்களில் ஒரு 50 ஆண்டுகள் பின்பற்றி இருக்கலாம் என்று, 50 ஆண்டுகளோ ஒரு தலைமுறையோ கண்டிப்பாக தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நமக்கு அது சரியாக தெரியவில்லை. ஆக இந்த அவர்களுக்கு அந்த காலத்தில் இருந்த அந்த தெய்வங்கள் எல்லாம் விட்டு என்ன செய்தார்கள்? யோனா சொன்ன தேவனாகிய கர்த்தரை என்ன செய்தார்கள்? பின்பற்றினார்கள். இறந்தனால யோனாவுக்கு அங்கு ஒரு கல்லறையை கட்டினார்கள். அந்த கல்லறைக்கு பேர் அல் நபு யூனஸ் என்று பேர். பிற்காலத்தில் மசூதி கட்டினார்கள். அல் நபு யூனஸ் அதுக்கு பேர். அல் நபு யூனஸ் மசூதியை 2014 ISIS தீவிரவாதிகள் இடிச்சு போட்டாங்க. இப்போ அங்கே அது இடிஞ்சு கிடங்குது. அந்த மசூதியும் இடிச்சிட்டாங்க. மசூதி கொஞ்சம் ஒரு பாதி இடிச்சு வச்சுக்கிறாங்க. நான் அதை பார்த்தேன், அந்த படம், அந்த பிக்சரெல்லாம் பார்த்தேன். பார்த்தா இப்போ ஈராக்கில் மொசட் சிட்டியில் யோனாவுடைய கல்லறை இடிபாடுகளாக கிடக்குது. அதில் அரேபியர்கள் கிபி 600க்கு அப்புறம் கட்டின அந்த கல்லறைங்கிறத விட அந்த அல் நபி யூனஸ் அப்படிங்கிற அந்த மசூதி அதுவும் இடிந்து கிடக்குது. இதுதான் சரித்திரம். யோனா கரெக்டாக இருக்காங்க, அசீரியர்கள் கரெக்டாக இருக்கிறாங்களா, நினைவு பட்டணம் கரெக்டாக இருக்கா, கர்த்தர் சொன்னது கரெக்டாக இருக்கா? கர்த்தர் பழிகளின் நகரத்துக்கு ஐயோ. கிமு 612 மேதியர்களை வைத்தும் பாபிலோனியர்களை வைத்தும் கோசேர் ஆற்றினுடைய மதகுகளை திறந்துவிட வைத்து நினிவே பட்டணத்தை தண்ணீராலே கர்த்தர் அழித்து போட்டார். நோ மோர் அசீரியன்ஸ். அசீரியர்கள் அப்புறம் இல்லவே இல்லை. அசுர்பானிபான் த லாஸ்ட் கிங். இதுதாங்க. இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம எசேக்கியேல் 39 கோகுவை குறித்து சொல்லியிருக்கிறது. அன்னைக்கு சொன்னது நடக்குன்னா இன்னைக்கு சொன்னது நம்ம காலத்தில் நடக்காதா? நாம் இப்போ லாஸ்ட் சாப்டருக்கு வரோம். இப்போ இனி வருகின்ற நாட்களில் கோகு இஸ்ரேலுக்கு விரோதமாக வருவான் என்று அங்கே இருக்குது. பார்த்தீங்களா? அது 39 எல்லா வசனங்களும் இருக்குது. பாருங்க, 4வது வசனம் 39. நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேலின் மலைகளின் மேல் விழுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். விழுவீங்க, விழா வைப்பேன் அப்படின்னு. இது இனிமேல் நம்ம காலத்தில் நடக்க இருக்கிற அடுத்த தீர்க்க தரிசனம். ஓகேயா? கோகு இஸ்ரேல் தேசத்தில் வர்றது. பாருங்க, நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேலின் மலைகள் மேல் விழுவீர்கள். உராய்ஞ்சுகிற சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுத்தேன் அப்படின்னு இருக்காரு. இதெல்லாம் இப்போ ரஷ்யா, சைனா, ஈரான், டர்க்கி போன்ற நாடுகளை பற்றிய தீர்க்க தரிசனம். இப்போ இருக்க தீர்க்க தரிசனம் லைவாக நடக்கும். பாருங்க, சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். 7வது வசனம், இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவில் என் பரிசுத்த நாமத்தை தெரிவித்தேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த கொலைச்சலாக்க விட்டேன். அதனால் நான் இஸ்ரவேலில் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். செம்ம தீர்க்க தரிசனம். 3ஆம் உலக மகா யுத்தம் நம்மை நெருங்குகிறது. இப்போ வருகிற நாட்களில் நீங்கள் இப்போ இஸ்ரேலும் ஈரானும் சம்மதமாக போனாங்கன்னா ஓரளவு யுத்தம் ஓயும். 60 நாள் காசாவில் சண்டை நிமித்தம் என்று சொல்லி ட்ரம்பும் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் பேசினார்கள். பேசிட்டு வந்தோடனே இங்கே ஆரம்பிச்சிட்டார் அவர். சரிதாங்க? ஏன்னா காசாவில் பயங்கரவாதிகளை கிட்ட என்ன சொன்னார்? ஆயுதங்களை கீழே போடுங்க, 51 பிணைக்கைதிகள் உள்ளே இருக்கிறாங்க, விடுவீங்க, நாங்கள் நிறுத்துறோம். அவங்க அதை கேட்கல, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இனி ஈரான் இஸ்ரேல் முடிவெடுத்து கொண்டால் யுத்தங்கள் ஓயும். ஆனால் அது ஓயாது. அந்த ஜெருசலேம் தேவாலயம் கட்டக்கூடிய அந்த இடம் அல்லஸ்கா மசூதி மாற்றப்பட்டு ஜெருசலேம் மாற்றப்பட்டு அந்த இடத்துல ஃபவுண்டேஷன் போடுவாங்க. தேவாலயத்துக்குரிய ஃபவுண்டேஷன் போடுவாங்க. அன்னைக்கு புறஜாதியர் காலம் முடிவடையும். அன்னைக்கு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வானத்தில் காணப்படும். 1 மினிட்டில் அது நடக்கும். ஒரு நொடி பொழுதில் என்று அது நடக்கும். இதுதான் கடைசி அப்டேட். அதனால புரிந்து கொள்ளுங்கள். இப்போ துருக்கியினுடைய அதிபர் எட்ரோஜன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படியும் இனிமேல் எங்களுடைய அடுத்த இலக்கு அல்லஸ்கா மசூதியை எங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியுமா? சொன்னது அப்படியே நடந்துச்சுன்னா ரஷ்யாவுக்கு சொன்னது, இஸ்ரேலுக்கு சொன்னது, துருக்கிக்கு சொன்னது, ஈரானுக்கு சொன்னது எல்லாமே நடக்கும். God is great. லவ் பண்ணுங்க. லவ் யுவர் God.